ஒரு கல்யாணம் ஆன உடனே எல்லாருக்கும் 2 பக்க பேரண்ட்ஸுக்கும் என்ன ஆர்வம் இருக்குன்னா, அவங்க எப்ப கன்சீவ் ஆவாங்க, எப்ப பிரெக்னன்ட் ஆவாங்க. பட் அதுக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ப்ரீ கன்செப்ஷனல் கேர் அதாவது அவங்க என்னென்ன இருக்கணும்னா, அவங்க முக்கியமா அவங்க ரத்த சோகை இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப அம்மா, அப்பாவுக்கு சுகர் இருந்ததுன்னா, இவங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபோலிக் ஆசிட்ங்கிற ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பி விட்டமின் மாத்திரைய கண்டிப்பா தினம் ஒரு மாத்திரை சாப்பிடணும். இதனால என்ன லாபம்னா, குழந்தைக்கு குறைபாடோ, இல்ல வேற ஏதாவது ஆரோக்கியம் கம்மியாவோ இல்லாம, நல்ல இதா இருக்கக்கூடிய ஒரு பலசாலியா இருக்கக்கூடிய ஒரு கருவை உண்டாக்குறதுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் முக்கியம். வணக்கம். நான் டாக்டர் பானுமதி, ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ பிரிவில் முதன்மை மருத்துவராக பணியாற்றுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆன உடனே எல்லாருக்கும் 2 பக்க பேரண்ட்ஸுக்கும் என்ன ஆர்வம் இருக்குன்னா, அவங்க எப்போ கன்சீவ் ஆவாங்க, எப்போ ப்ரெக்னென்ட் ஆவாங்க. பட் அதுக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ப்ரீ கன்செப்ஷனல் கேர் அதாவது அவங்க என்னென்ன இருக்கணும்னா, அவங்க முக்கியமா அவங்க ரத்த சோகை இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப அம்மா, அப்பாவுக்கு சுகர் இருந்ததுன்னா, இவங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கணும். உடல் பருமன் அளவா தான் இருக்கணும். ஏன் இதெல்லாம் இருக்கணும்னா, பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸோ, அவங்களுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ வர்ற முக்கியமான சர்க்கரை, பிரஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்கள முதல்ல தயார் பண்ணிக்கணும். சப்போஸ் அவங்க வலிப்புக்காகவோ இல்ல வேற எதுக்கு தைராய்டுக்காகவோ வேற ஏதாவது உபாதைகளுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னா, சில பேருக்கு இப்ப லேட்டா கல்யாணம் ஆகும் போது பிரஷர் கூட மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்ல சர்க்கரை வியாதிக்கு இதை சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து அந்த மருந்தோடயே கண்டினியூ பண்ணி பிரெக்னென்ட் ஆகலாமா, இல்ல அதோட டோஸ் கம்மி பண்ணணுமா, இல்ல அதுல வேற மாற்று மருந்து கொடுக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெளிவு பண்ணி மருத்துவ ஆலோசனைப்படி மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம பிரெக்னன்சி பிளான் பண்ணினா நல்லது. எல்லா பிரெக்னன்சியுமே பிளான்டா இருக்கணும். அதாவது திட்டமிட்டு தான் பிரெக்னென்ட். அந்த திட்டமிடுற நேரத்துல ஃபோலிக் ஆசிட்ங்கிற ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பி விட்டமின் மாத்திரைய கண்டிப்பா தினம் ஒரு மாத்திரை சாப்பிடணும். இதனால என்ன லாபம்னா, குழந்தைக்கு குறைபாடோ இல்ல வேற ஏதாவது ஆரோக்கியம் கம்மியாவோ இல்லாம நல்ல இதா இருக்கக்கூடிய ஒரு பலசாலியா இருக்கக்கூடிய ஒரு கருவை உண்டாக்குறதுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் முக்கியம். அது ஏன் முதல்லயே சாப்பிடணும்னா, பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுறத விட அந்த ஆகிற சமயத்திலே அந்த ஃபோலிக் ஆசிட் உடம்புல இருந்ததுன்னா இந்த குறைபாடுகளை தவிர்க்கவும் முடியும். எப்பவுமே நல்ல ஆரோக்கியமான குழந்தையை எதிர்பார்த்துதான் ஒவ்வொரு பிரெக்னென்ட் மதரும் இருப்பாங்க. ஸோ அதற்குண்டான வித்துகளை நம்ம இப்படி பண்ணணும். அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்ல மாதவிடாய் சம்பந்தமா தொந்தரவுகள் இருக்கா, இதெல்லாம் நம்ம ரெகுலரா பீரியட் வருதா இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்துட்டு ஒரு நல்ல மனப்பக்குவத்தோடையும் இருந்து பிரெக்னன்சியை பிளான் பண்ணி ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டாகக்கூடிய பிரெக்னன்சி ஒரு ஸ்மூத்தா நல்ல விதமா போகும், குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், இவங்களுக்கும் ஏதாவது அடிஷனல் தொந்தரவுகள் எதுவும் வராம பாதுகாக்க வரும். நன்றி.